Hi guys. ஹாய். ஒரு வருஷத்துக்கு அப்புறமா ஸ்ரீலங்காவுக்கு போகிறோம். அதான் ஸ்ரீலங்கா போறோம்ல, அதனால இப்போ நம்ம ஷாப்பிங் போறோம். ஷாப்பிங்னா பெருசாலாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் கொஞ்சம் பொருள் பெருசாக சட்டை வாங்கணும். ஏர்போர்ட் போகிறோம்ல, ஏர்போர்ட்டோட அவுட்ஃபிட் செக்லாம் பண்ணணும்ல, அதுக்கு அவுட்ஃபிட் வாங்க போகணும். அப்புறம் தம்பிக்கு தேவையான பொருள், பெப்பர்ஸ், பால்மாவு, கொஞ்சம் ஸ்நாக்ஸ் அவருக்கு அதெல்லாம் வாங்கணும். சரியா, நம்மளுக்கு 21 வந்து இந்த மாதம் 21 ஆகஸ்ட் வந்து நம்மளுக்கு நைட் ஃப்ளைட்டு. அதுக்கு முன்னுக்கு நமக்கு இன்னும் ஒரு 6 days இருக்கு. அதுக்குள்ள எல்லாத்தையும் பண்ணணும். நேற்று மார்னிங் பிளான் பண்ணி நைட் டிக்கெட் புக் பண்ணோம். ஒரு மாதம், இந்த ஒரு மாதத்துக்கு மட்டும். ஒரு மாதம் வேலை இல்லைன்னா ஆடி மாதம் இல்லை, ஸோ ஃபங்க்ஷன்ஸ் எதுவும் இல்லை, போயிட்டு வரலான்னு ஒரு சின்ன பிளான். சரி, போடுறா டிக்கெட் போட்டாச்சு. நேராக போவோம். நம்ம சட்டை வாங்க போகிறோம். சட்டை வாங்க போயிட்டு சட்டையெல்லாம் வாங்கிட்டு பெருசாக பெரிய ஷாப்பிங் எல்லாம் இல்லை, எல்லாமே இருக்குது. ஸோ அடிக்கடி வந்துட்டு போகிறது தானே, அதனால பெரிய பொருளெல்லாம் ஒன்று வாங்கிட்டு போகிறதுக்கெல்லாம் இல்லை. ஒரு மாதம் போயிட்டு விசிட் பண்ணிட்டு ஆடுவார் அவர். கிளியர் நம்ம இருக்கிற செம்ம ஜில்லுன்னு இருக்குமா. ஸோ ஒரு மாதம் போயிட்டு கூலாக இருந்துட்டு வரலாம். டிசம்பரில் தான் போகிறதா இருந்துச்சு, அவர் டிசம்பரில் வேலை வந்துருச்சா. ஸோ இந்த ஒரு மாதம் ஃப்ரீ. அதுவும் என் பொண்டாட்டி ஐடியா தான். நான் சொந்த வீட்டுக்கு போகிறதுக்கு நானே யோசிக்கலை, என் பொண்டாட்டி கொடுத்த ஐடியா போகலான்னு. இப்போ ஸ்பெஷல் அப்பியரன்ஸ் சொற்புல்ல ஷூ போட்டுரும். நம்ம வந்துட்டோம், வந்து பார்க் பண்ணணும். அவருக்கு தெரிஞ்சிச்சு நம்ம வந்துட்டோம்னு. அவரோட கன் இல்லாமல் வெளியே கிளம்ப மாட்டார். எங்களோட பாடி கார்டு, செக்யூரிட்டி கார்டு வருதான். இது எங்க விட்டு மூசா, எங்களோட குட்டி மூசா அவரு இல்லாம நாங்க வெளியே வரவே முடியாது. எங்களோட செக்யூரிட்டி கார்டு கன் இல்லாம வெளியே வரவும் மாட்டார் அவரு. ஆனா செக்யூரிட்டி கார்டுக்கு பெம்பஸ்ல இருந்து இதெல்லாம் நம்ம தான் போட்டு விடணும். என்ன கார்டு நீங்க அது இப்போ டக்குன்னு இறங்கிடணும். இப்ப வந்துட்டோம்ல, கிளம்பிட்டு தான் இருக்கும். இப்போ உள்ள போயிட்டு என்னென்ன எடுக்கணும்னா காட்டுறேன் உங்களுக்கு. இவங்க கூட வாங்க கொஞ்சம் யாருக்கு இப்போ நம்ம தலைவருக்கு பார்ப்போம். அங்கே குளிர்னால நம்ம இந்த மாதிரி இங்கே லாங் ஸ்லீவ் தான் போக முடியும். ஷார்ட் ஸ்லீவோ இல்லை ஸ்லீவ்லெஸ்ஸோ அப்படி போக முடியாது நம்ம அவருக்கு. இதெல்லாம் கேர்ள் செக்ஷன். பிள்ளைகளுக்கு இவ்வளோதான் இருக்கும். ஐயோ, நான் நிறையா இருக்கும்னு நினச்சேன். நம்ம யாத்ராமாவுக்கு வந்து இது சட்டை இங்கே இல்லை நினச்சேன். இருக்கும், எப்பவுமே இருக்கும். இன்னைக்கு இந்த வாட்டி இல்லை. அதனால் நம்ம மற்ற ஷாப்புக்கு போவோம். இங்கே நமக்கு மட்டும் எடுக்கிற மாதிரி இருந்தால் எடுத்துப்போம். பெருசு என்ன நல்லா இருக்கு. அதுக்கு இப்போ இந்த மாதிரி ஹூடிஸ் தான் எடுக்கணும் நம்ம. சொருக்கு சார், அது ஜட்டி நீங்கள் பெம்பர் பாய். போன வாட்டி போனப்போ குட்டி சைஸில் இருந்தேன். இப்போ நான் ட்ரம்மு சைஸுக்கு ஆகிட்டேன் நான். நான் இது எடுத்தேன். யாருக்கும் ஒன்றுனா தனியாக ஒரு பெர்ஃபார்மன்ஸ். இப்போ அதுக்குள்ளே விரல மாட்டிக்கிச்சோம். ஐயோ எடுத்துருங்கடி, வந்துடும். ஆனால் உள்ளே மாட்டிக்கும். இந்த பொம்மை போட்டிருக்கிறது செமையாக இருக்குண்ணா. ஏன் இப்படி நம்ம ட்ரை பண்ணக்கூடாது? நம்ம இன்னும் 2 எடுத்துட்டு ட்ரைங் ரூம் போவோம். ஃபிட்டிங் ரூம் வாங்கியாச்சு. இப்போ அப்படி இங்கே தான் நம்ம வாங்கின கடை. இது சட்டை வாங்கின கடை. வீட்டில் போய்ட்டு காட்டுறேன் நான் வாங்கினேன்ட்டுன்னு. இப்போ நம்ம அப்படியே ஆப்போசிட்டில் இங்கே வந்து நான் அவருக்கு பெம்பர்ஸ் அதெல்லாம் சொன்னால அதெல்லாம் வாங்கணும். ஆளுக்கு தாகம் வந்துருச்சு. எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இல்லை XXL. ஓகே, 2 பெம்பர்ஸ் அவருக்கு போதும் ஒரு மாதத்துக்கு நினைக்கிறேன். இல்லைனா நம்ம அங்கே வாங்கிக்கலாம். அப்படியே போயிட்டு மாவு எடுப்போம். பேபி
தம்பிக்கு வந்து நம்ம 1 2 ஏன்னா இந்த பிராண்ட் நம்ம அங்கே கிடைக்காது அங்கே இவருக்கு. ஓகே, அதனால் இதெல்லாம் இங்கேயே வாங்கிக்குவோம். முன்னாடி நம்ம என்ன படித்தோம், லெக்டோக்ரோ அங்கே கிடைக்கும், அதனால பிரச்சனை இல்லை. முன்னாடி போனப்போ இப்போது கிடைக்காது. ஒன் லீஃப் கிடைக்காது. இல்லை அங்கே உள்ளது கொடுத்து சளி எதுவும் பிடிச்சிக்கிச்சுன்னா பிரச்சனை ஆகிடும். அதனால் நம்ம இங்கே ஒரு போதும்னா 4 கூடன்னு சொல்ல முடியாது, போதும். ஆனால் எப்படி அங்கே சாப்பிடுவார், எல்லாம் செய்வார். பட் அவருக்கு என்னென்னா இந்த பால் இல்லாமல் சாருக்கு இன்னும் வந்து பழகலை, இன்னும் மில்க் பவுடர் மில்க் இல்லாமல் தூங்குறதுக்கோ அப்படி எதுவும். ஸோ அதனால இப்போதைக்கு நமக்கு பால் மாவு எடுத்துட்டிங்களா? வாங்க அப்பாவுக்கு இப்போ நம்ம குச்சி எடுப்போம். குச்சி வந்து அந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ் இருக்கும்ல, அந்த சீட் தான் குச்சி சொல்லுவாங்க. குச்சினா அந்த பிராண்டு தான் இங்கே குச்சி. ஐயோ இங்கே இல்லையே, எங்கே? இங்கே தான் 390. இருங்க. இது க்ரீன் கலர் என்ன இப்போ வரணும்? இது என்னது ரெட் கலர்? இது வந்து கொக்கனட் பரிஸ் தான். இது வந்து க்ரீம் பரிஸ். இது ஒன்று எடுத்து பார்ப்போமே. வேணாம், 3 எடுப்போம். எதுக்கு சும்மா? இது நம்ம சாப்பிட்டதே இல்லை. தம்பியோட பாட்டில் கலர் இதுதான் அவருக்கு எடுக்கிறது. இதில் எவ்வளோ பெருசு இருக்குது? இவ்வளோ பெருசு நமக்கு தேவையில்ல, சின்னது இல்லை, சின்னது முடிஞ்சு. தம்பிக்கு எடுத்தோம், வீட்டில் இருக்கிறத எடுத்துகிட்டு போகணும் போல். இங்கே முடிஞ்சு. இப்போ அப்படியே கிட் செக்ஷன் வந்தாச்சு. Nak cari seluar panjang untuk budak 1 tahun ni. Seluar panjang macam mana? Ini sudah aku punya 15 pasang. 15 வெள்ளி. ஆக்சுவலி நம்ம பொருளெல்லாம் வாங்கிட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கே வேலை செய்கிறாங்க, அவங்கக்கிட்டலாம் பேசிவிட்டு வீடியோ எடுக்க மறந்துட்டேன்னா அங்கேயே பே பண்ணிவிட்டு காருக்கு வந்துட்டோம். பிரபு ட்ரோலியை வைக்க போயிருக்காங்க. தென் இப்போ இவருக்கு நம்ம மமம் கலக்கி கொடுத்துட்டு படுக்கப்பட்டால் தூங்கிடுவார். அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட போகணும். எங்கே போகிறதுன்னு தெரியலை. தூங்கிட்டானா எங்கேயுமே போக முடியாது. நான் போய்ட்டு புக்ஸ் தான் பண்ணிட்டு வரணும். பார்ப்போம் என்ன எங்கே போகலாம். தூங்கலையா? போய் 2 மணிக்கு இது இருக்குமா? இப்போ மணி 3 ஆக போகுது. சிக்கன் ரைஸ் இருக்குமா? அன்றைக்கி நான் எத்தனை மணிக்கு வரைக்கும் சொன்னேன்? 3 மணி வரைக்கும் சொன்னேன். இருக்காது.